ஓகே. இப்போ வந்து நம்ம PHP காஸ்டிங் பத்தி பார்க்கலாம். இது என்ன பண்ணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ப அப்படியே வேற ஒரு டேட்டா டைப்பா மாத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டேட்டா டைப்ப கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் தெளிவா சொல்லப்போனா, ஒரு வேரியபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ப வேற ஒரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. இப்போ இத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வேரியபிள்ஸ நான் முதல்ல ரைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணும்போதே, இப்போ நீங்க ஒரு ஹோல் நம்பர் குடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு இன்டிஜர்னும், டெசிமல் நம்பர் குடுத்தீங்கன்னா, அது ஃப்ளோட்னும், டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க ஒரு டெக்ஸ்ட்டோ இல்ல நம்பர் எது குடுத்தீங்கனாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காவும், அப்புறமா ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு நீங்க டைரக்ட்டா ஒரு பூலியன் வேல்யூ அசைன் பண்ணீங்கன்னா, அது ஒரு பூலியன் டேட்டா டைப்போ, அந்த மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இதில வந்து நான் ஒரு 5 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்டிஜர். செகண்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டு. தேர்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கு. ஃபோர்த் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பூலியனு. அப்புறம் ஃபிஃப்த்தா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லு. நல்லுனா எந்த ஒரு வேல்யூவும் இல்ல. அந்த மாதிரி ஒண்ணு. எம்ப்டியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக, நம்ம ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, var_dump. இந்த ஃபங்ஷனுக்கு பாராமீட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேரியபிள பாஸ் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏங்கிற இந்த வேரியபிள உள்ள நான் பாஸ் பண்ணிட்டு, இத ப்ரீவியூ பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி நம்ம ஈகோவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இத ப்ரீவியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா, இன்டிஜர் டேட்டா டைப்பு. அதனால நமக்கு இது இன்ட்ன்னு இங்க ஷோ ஆகியிருக்கு. அதோட வேல்யூ வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள நமக்கு 5ன்னு காட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்க மேல பார்க்கலாம். இதில ஆல்ரெடி ஏக்கு வந்து நான் 5ன்னு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டேட்டா டைப்பை நம்ம கன்வெர்ட் பண்ணி அதே ஏக்கு, அதாவது அதே ஏங்கிற அந்த வேரியபிளுக்கு புது டேட்டா டைப்பில் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை ஸ்ட்ரிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு, அதாவது இந்த ஈக்குவல்ஸ்க்கு அப்புறமா ப்ராக்கெட் போட்டுட்டு, எந்த டேட்டா டைப்புக்கு நமக்கு இதை கன்வெர்ட் பண்ணணும், நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்குன்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பேஸ் போட்டு, எந்த வேல்யூ வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதோட வேரியபிளை இதில் நம்ம கொடுத்துட்டு செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ப்ரீவியூ பண்ணி பார்க்குறதுக்காக மறுபடியும் நம்ம வந்து var_dump அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வேரியபிளை உள்ளே பாஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ப்ரீவியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதோட பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட லெங்க்த்து. அதாவது இப்போ மல்டிபிள் டிஜிட்ஸ் நமக்கு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் இப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல பேராமீட்டரில் வந்து 4 டிஜிட்னு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு டபுள் கோட்ஸில் இதோட வேல்யூ நமக்கு சைடில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே வேயை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேரியபிள் பியில் வந்து ஃப்ளோட் இருக்குது. அதுக்கப்புறமா வேரியபிள் சியில் வந்து மேலே ஸ்ட்ரிங் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காகவே நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து கன்வெர்ட் ஆகி அதோட வேரியபிள் கூடவே நமக்கு ரீஅசைன் ஆகுது. இதை நம்ம ப்ரீவியூ பண்ணி பார்க்குறதுக்காக எல்லாத்தையுமே நம்ம var_dump பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியூ பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ சைட் பை சைடு வந்துருச்சு. பட் இருந்தாலும் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இதோட ரிசல்ட் வந்து நமக்கு கீழே 1 பை 1 வந்தால் நமக்கு வந்து பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதுக்கு நம்ம இடையில வந்து அடிக்கடி ஈகோ போட்டு நம்ம பிஆர் டேக் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு டெக்னிக் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அதுக்கு என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, PHPக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HTML டேக்கை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரீ அப்படிங்கிற இந்த HTML டேக்கை நம்ம க்ரியேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறதையும் நம்ம எடுத்துக்கிட்டு, இதை நம்ம இதோட எண்டில் நம்ம போட்டுட்டு, இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ டேக்கை நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீவியூ பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் பிரச்சனை இல்லை. ப்ரீ டேக்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ப்ரீ டேக்கு கீழே.
அதுக்கு உள்ள ப்ரீ டேக்குக்கு உள்ளே வந்து நான் நம்மளோட PHP ஸ்கிரிப்டை நான் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரீவியூ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து நமக்கு 1 by 1 கீழே வந்துருச்சு. இதே மாதிரி தான் நம்ம எல்லா டேட்டா டைப்பும் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை நீங்கள் ஃப்ளோட்டுன்னு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்ட்ரிங்குங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் ஃப்ளோட்டுன்னு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட வேல்யூ எல்லாமே ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு மாறிடும். ஃப்ளோட்டில் இருந்து நீங்கள் மறுபடியும் அதை வந்து இன்டிஜராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ட்டுன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ சடன்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் அப்படியே வந்து இன்ட் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம பூலியனுக்கும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பூல் அப்படின்னு டைப் பண்ண போதும். ஆனால் பூலியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த பூலியன் டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ வந்து 0வாக இருந்ததுன்னா ஃபால்ஸாக இருக்கும், நல்லா இருந்தாலும் ஃபால்ஸாக இருக்கும், ஃபால்ஸ்ன்னு இருந்தாலும் ஃபால்ஸாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எம்டியாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருக்கும். மற்றபடி வேறு எல்லாமே வந்து ட்ரூ தான். அதாவது -1 இருந்தனா கூட அது வந்து ட்ரூ தான். அதனால தான் இப்போ நம்ம வார்டம் போட்டு நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4வது இடத்துல வந்து -1 இருக்குது. ஆனால் -1 அந்த 4வது இருக்க இடத்துல ட்ரூன்னு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஆனால் நமக்கு நல்லுக்கு வந்து ஃபால்ஸ்னு அவுட்புட் வந்துருக்குது. எம்டி ஸ்ட்ரிங்கும் நமக்கு ஃபால்ஸ் வந்துருக்குது. 0க்கும் நமக்கு ஃபால்ஸ்னு வந்துருக்குது. இப்போ ஒரு வேரியபிளை வந்து நீங்கள் அரேவாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நம்ம அந்த அரேங்கிற டேட்டா டைப்பை கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அரேங்கிற டேட்டா டைப் கொடுத்துட்டோம். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா அரேவாக கன்வெர்ட் ஆகி அதே வேரியபிள்குள்ளே ரீஅசைன் ஆகியிருக்குது. அதை நம்ம வார்டம்ப் ஃபங்க்ஷன் மூலமாக ப்ரிவியூ பண்ணி பார்க்குறோம். இந்த வார்டம்ப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா PHP கூடவே இன்பில்ட்டாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு அரேயை பற்றி தெரியல அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகவும் நான் தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் போய் பாருங்கள். நார்மலி வந்து பார்த்திங்கன்னா அரேக்குள்ளே மல்டிபிள் வேல்யூஸ் எல்லாம் வந்து அசைன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வேரியபிள்குள்ளேயே மல்டிபிள் வேல்யூஸ் வந்து சேர்ந்து இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அரே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு வேரியபிளை ஆப்ஜெக்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி தான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே, பட் இந்த தடவை நம்ம ஆப்ஜெக்ட்டு அப்படிங்கிற இந்த கீவேர்டை கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேரியபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அரே மற்றும் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் பரவாயில்ல, இதை பற்றின வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுவேன். அது என்னங்கிறத உங்களுக்கு நான் ஃபுல்லாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து யூஸ்வலி நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் நல்லுங்கிற வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணிங்கனாலே அது வந்து ஜஸ்ட் நல்லா மாறிடும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி. இப்போ தேர்டாக இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த சிங்கிற வேரியபிள் வந்து நான் வந்து அழிக்க நினைக்கிறேன். நார்மலாக நல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை இல்லாமல் பண்ணிடும், எம்டி அண்ட் அது இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த வேரியபிள் அங்கே இருக்கும் இருந்தாலும். ஆனால் அந்த வேரியபிளே நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சர்டன் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா அந்த வேரியபிள் வந்து இல்லாமல் போயிடணும், டெலீட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை இப்போ என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அன்செட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த சிங்கிற வேரியபிள் நான் இப்போ பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரர் வருது. இந்த ப்ரீவியூவில் வந்திருக்க எரர் வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபைன்டு வேரியபிள் சி. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா இந்த லைன்லேயே அந்த வேரியபிள் வந்து அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா வார்டம் வந்து நமக்கு ஒரு சிங்கிற ஒரு வேரியபிளை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துலையே இந்த வேரியபிள் அழிஞ்சு போயிடுறதால நமக்கு அன்டிஃபைன்டு அப்படிங்கிற எரர் வருது. சப்போஸ் இந்த வார்டம்பை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு லைனில் நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அப்படின்னா இந்த வார்டம்பு இந்த இடத்துல அவுட்புட் கொடுக்குது, அதுக்கப்புறமா தான் நம்மளோட அந்த வேரியபிள் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது இந்த இடத்துல. அதனால் நமக்கு இந்த அவுட்புட் நமக்கு மேலே வருது. சப்போஸ் இந்த லைனுக்கு அப்புறமா நான் வந்து நம்மளுடைய வேரியபிளை கால் பண்ண நினச்சேன் அப்படின்னா நமக்கு வந்து எரர் வருது. பிகாஸ் இந்த இடத்துக்கு மேலே அந்த வேரியபிள் உயிரோடு இல்லை, அது வந்து அழிந்து விட்டது. இந்த வீடியோவில் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. See you guys next time.